இந்த ஏப்ரல் 2025 சிவகிரியில ஈரோடுல 2 வயதான தம்பதியரை கொலை பண்ணி நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இதை போய் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியாவது அந்த கேங்கை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற நகைகள்லாம் திரும்ப வாங்குறதுக்கு பண்ணி அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ற கையில் எடுக்கிறாங்க. அப்ப பண்ணும்போது அந்த குரூப்பை விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா 12 சம்பவங்கள் இது வரைக்கும் இவங்களே பண்ணிருக்காங்க இந்த குரூப்பே. அதுல 19 பேரை கொலை பண்ணிருக்காங்கிறது ஊர்ஜிதமாகுது. 2022 சென்னிமலையில நடக்கிற ஒரு கொலையும், 2023 சென்னிமலையில நடக்கிற கொலையும், 2024 நவம்பர் திருப்பூர்ல நடக்கிற கொலை உள்பட இது எல்லா சம்பவத்திலையும் இந்த கும்பல் கொண்டிருக்கிறாங்கிறத அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்ல. ஆனா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இவங்க சொல்ற இந்த சம்பவத்துல இப்ப இவங்க கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லீங்களா, நான் ஒத்துக்கிறேன் நான் கொலை பண்ணிட்டேன்னு இவன் சொல்றான். ஆனா இதுக்கு வேற யாரோ 11 பேரை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அப்ப இந்த 11 பேர் அப்பாவிகளா? முதல் கேள்வி. இந்த 11 பேர் அப்பாவிகள்னா கேஸ க்ளோஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்க யாரையோ புடிச்சு உள்ள போடுறீங்கன்னா, நீங்க இவங்களை புடிச்சு உள்ள போட்டீங்க. சப்போஸ் இன்னைக்கு இந்த கும்பல் சிவகிரியில மாட்டாம இருந்தானா இந்த கொலை பண்ணா வெளியே தானே சுத்திட்டு இருப்பான். 11 பேர் கொலை பண்ணவனு வெளியே விட்டுட்டு இத்தனை நாள் அந்த கேஸை மட்டும் முடிக்கணும்னு காவல்துறை இந்த மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்குன்னா உண்மையா சொல்றேன் சார், இது வரைக்கும் திமுக பண்ண மொத்த தப்புக்குள்ளே நம்பர் 1 தப்பு இதுதான் சார். இது ஏத்துக்கவே முடியாது. ஜனநாயகமே இல்லைங்கிற மாதிரி இருக்குல்ல சார்.